ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வெள்ளை பச்சை அரிசியில் ஒரு கஞ்சி செய்ய போகிறேன். உள்ளியெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் சேர்த்து நான் சிகப்பு பச்சை அரிசிலையும் செய்திருக்கிறேன். இப்போ 2 கப் சேர்த்து நல்லா கழுவி இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இதுக்கு பூண்டு நாங்கள் எவ்வளவும் சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சிக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு கஞ்சின்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இதுக்கு பூண்டு சேர்த்து ஒரு தேக்கரண்டி வெந்தயம் அதையும் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இந்த ப்ரெஷர் குக்கரை நான் அடுப்பு ஒன் பண்ணல. இனித்தான் நான் அடுப்பில் வச்சு ஒன் பண்ணி 3 விசில், சரியாக 3 விசிலில் இந்த ரைஸ் நல்லா குழஞ்சி சாதமாக வந்துடும். இப்போ இதை எடுத்துகிட்டு இதுக்கு கட்டி பால், 2ஆம் பால், 3ஆம் பால் எல்லா பாலும் நான் உண்டா சேர்த்து தான் நான் இதுக்கு ஊற்ற போகிறேன். தேவையான அளவு உப்பும் நாங்கள் நிறைய சேர்க்கக்கூடாது. கஞ்சி உப்பு கூட தான் குடிக்கலாது. இப்போ இந்த எல்லா பாலையும் சேர்த்து நல்லா இந்த கஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்க்கணும். நான் அடுப்பு ஒன் பண்ணல, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதில் தேங்காய் பால் ஊற்றின பிறகு நாங்கள் அடுப்பில் நேரம் வைக்கக்கூடாது. இந்த சூட்லேயே இந்த தேங்காய் பால் நல்லா இதாக வந்துடும். இப்போ இன்னும் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வெள்ளை வறுத்த அரிசி மாவு 1 கப் சேர்த்து பூண்டு எவ்வளவும் சேர்த்துக்கலாம். பூண்டு எவ்வளவு நாங்கள் சாப்பிட்றோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. இதில் 2 பச்சை மிளகாய் சின்ன அரிஞ்சு, வெங்காயம் 1 வெங்காயம் பெரிய வெங்காயமாக போட்டுருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் தேவையான சேர்க்கலாம். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 தேக்கரண்டி, காரம் கூட தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி சேர்த்து கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு இப்போ கடலை மாவு 1 கப் நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். வெள்ளை அரிசி மாவோடய போட்டிருக்கணும். இப்போ தான் கடலை மாவு சேர்த்து மசால் வடை அந்த பதத்துக்கு நாங்கள் இதை செய்து வச்சு இந்த மாதிரி பொரிக்கணும். இந்த வடையை நாங்கள் உளுந்து வடை செய்கிற அளவுக்கு நாங்கள் அரைக்கக்கூடாது. மசாலா வடை செய்கிற அந்த பதத்துக்கு நாங்கள் செய்து இந்த மாதிரி கிள்ளி போட்டு தான் பொரிக்கணும். இது ஸ்டைலாக அழகாலாம் பொரிக்கிறதில்ல, இது பக்கோடா. இப்போ கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிட்டுது. இது இப்போ நல்லா முறுமுறுன்னு இருக்கு, நாங்கள் அரிசி மாவு சேர்த்தபடியாக. இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் அதையும் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துகிட்டு நான் கஞ்சிக்கு ஒரு சட்னி செய்திருக்கேன். தோசைக்கு உள்ள தோசைக்கு சாப்பிட்ற ஒரு சட்னி. உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமோ நீங்கள் எந்த சட்னினாலும் பரவாயில்ல எடுத்து இந்த கஞ்சியோட சாப்பிடலாம். இந்த கஞ்சியை கொஞ்சம் ஒரு பவுலில் ஊற்றி இந்த சட்னியும் கொஞ்சம் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கோடாவோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும். அவ்வளோ ஹெல்த்தி. நாங்கள் சிகப்பரிசி அதுலேயும் செய்யலாம். நான் ஏற்கனவே செய்து வீடியோ போட்டுக்கிறேன், கஞ்சி வீடியோ, சிகப்பரிசியில் ஸ்வீட் கஞ்சிலாம் போட்டுக்கணும். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.